வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, சில வருஷம் முன்னாடி நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்து சூப்பர் ஹிட் மூவியாக ரிலீஸ் ஆனது தான் பாபநாசம். அந்த கதை பற்றி சொல்லணும்னா, ஒரு சாதாரணமான மனுஷன் எப்படி அவர் குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு சூப்பர் த்ரில்லிங்காக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கதை பார்ட் 2 வராதான்னு ரொம்பவே வெயிட் பண்ணோம். அப்புறம் மலையாளத்தை திருஷ்யம் 2ன்னு ரிலீஸ் பண்ணி சூப்பராக ஸ்டோரியாக மூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வரும், அதான் திருஷ்யம் 2 கதையை சொல்லிட்டாங்களே, அப்படி நீங்கள் இந்த ஸ்டோரியில் என்னதான் சொல்ல போறீங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, நாங்க சொல்ல போற ஸ்டோரி வந்து திருஷ்யம் 2 கிடையாது. நாங்க சொல்ல போற ஸ்டோரி வந்து பாபநாசம் பார்ட் 2ல இப்படிலாம் நடந்திருக்கலாம்னு எங்களோட ஓன் கதையை சொல்ல போறோம். சோ இது வந்து திருஷ்யம் 2 இல்ல நண்பா. சோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. சரி, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம ஸ்டோரி ஓபன் பண்ணா 3 வருடங்களுக்கு பிறகுன்னு கதையை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றோம். ஒரு டிவில வந்து கிரைம் த்ரில்லர் மூவி போயிட்டு இருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா, நம்ம ஹீரோ சுயம்பலிங்கம் தான். அவர் வழக்கம் போல ஒரு கேபிள் டிவி ஆபீஸ்ல தான் இருந்து படத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட இருக்கிற அந்த பையன் வந்து சொல்லுவான், அண்ணாச்சி போன மாசம் பெண்டிங்ல இருந்த கலெக்ஷன் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கமல் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கிட்டு சரி நான் வீட்டுக்கு போறேன், நீ ஆபீஸை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க. அங்க எல்லா பசங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க வந்து கமலோட பொண்ணு கிட்ட ஒரு பொண்ணு கேட்பா, உடனே வந்து போலீஸ் அடிச்சாங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஆமா அடிச்சாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அதனால தான் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவா. அதுக்கு அந்த பொண்ணு கேட்பா, அப்படி என்ன உண்மை சொன்னேன் அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அங்கிருந்து கிளம்பும்போது அவளுக்கு ஒரு டவுட் வரும். அவனை வந்து அப்பா வந்து புதைச்சி இருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கிறான். அதுக்கு அம்மா இதெல்லாம் மறந்துரு, இதை பத்தி அப்பா வந்து பேசக்கூடாது சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அடுத்த சீன்ல கமலோட ஃபர்ஸ்ட் பொண்ணு எக்ஸாம் ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. காலேஜோட ரிசல்ட் போர்டில் அவங்களுக்கு பேரு கீழே வந்து வருண் ஒரு பேர் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டாவாங்க. அவங்க பின்னாடி இருந்து ஒரு பையன் வந்து நான் தான் வரும்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த பொண்ணு கிளம்பிடுது. அடுத்த சீன்ல அமெரிக்காவை காட்டுறாங்க. அங்க வந்து வருணோட அம்மா இன்னுமே அந்த பையன் வருண் நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து வருணோட அப்பா வந்து இன்னுமே நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே ஆக போறதுல, ஒழுங்கா சுய நினைவோட இரு, இனி நமக்கு எல்லாமே உன்னோட தங்கச்சி பையன் தான், அவனை தான் வந்து நம்மளோட பையன் நினைச்சு வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அவங்களோட தங்கச்சி பையன் வந்துட்டு வாங்க பெரியம்மா சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போறான். ஆனா அவங்க பெரியம்மா வந்து ரொம்பவே கவலைப்படுறத பார்த்துட்டு அவங்களோட பெரியப்பா அதாவது வருணோட அப்பா கிட்ட தனியா பேச கூட்டிட்டு போவான். அப்போ அந்த பையன் வந்து கேட்பான், என்னதான் ஆச்சு வருணுக்கு, எதுவும் நீங்க சொல்ல மாட்டீங்க, நிறைய டைம் நானும் கேட்டுட்டேன், ஏதாச்சும் சொன்னாதானே எனக்கு தெரியும்னு ரொம்பவே கோவமா பேசுறான். அப்போ அவர் வந்து எல்லா கதையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு, என்னால நடந்துச்சுன்னு. சுயம்பலிங்கம் பத்தி எல்லாமே தெரிஞ்சதும் அவனுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. நான் இப்பவே இந்தியாவுக்கு போறேன், அங்க போய் அவனை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து வருணோட அப்பா சொல்லுவாரு, இல்ல நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல, இப்போ நீ போய் அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்க வரும்போது கூட அவன்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு தான் வந்தோம், ஆனா அவன் சொல்லாமே சொல்லி இனி வந்து வருண் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நீ போனாலும் இனி எந்த ஒரு யூஸுமே இல்லை, இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே இந்தியாவுக்கு போறது அப்படின்னு சொல்லுவான். அவன் வேற ரொம்பவே நாடகம் ஆடுறதுல கெட்டிக்காரனா, ஸோ நான் வந்து நாடகம் எடுக்கிறதுல கெட்டிக்காரன்னு சொல்லுவான். அப்பதான் அவன் யாருன்னு ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அவனோட ஒர்க்கே வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறதா. இவனுக்கு வந்து நம்ம கதையில வந்து கதிர்னு அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்து பேசுவாரு, நாளைக்கு பாபநாசம் கோவில வந்து திருவிழா நடக்குது, அதுக்கு அடுத்த 2 நாளைக்கு கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்ப ஆத்துல யாருமே மூழ்கி இறந்துடக்கூடாதுன்னு 10 போலீஸ்க்கு நாளைக்கு அங்கதான் டியூட்டி, நான் ஈவினிங் போல வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் ஃபேமிலியோட அந்த பாபநாசம் கோயிலுக்கு நம்ம சுயம்பலிங்கமும் போறாரு. அங்க போய் ஃபேமிலியோட கோயில்ல இருக்காரு. ஈவினிங் போல அந்த இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. அந்த சுயம்பலிங்கம் வந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு அங்க போய் அவனை ஃபாலோ பண்றாரு. அப்படி அவன் ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது, சுயம்பலிங்கம் ஃபேமிலியோட கோயிலுக்குள்ள போய் அந்த ஃபேமிலி கோயிலுக்குள்ள விட்டுட்டு இங்க வந்து தனியா தோசம் பண்ணிட்டு போறான், அதாவது ஒரு தோசம் கழிச்சிட்டு போறான். அந்த சாமியார் கிட்ட போய் கேட்பாரு. கமல் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்பாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர், யாருக்கு அவன் தோசம் கழிக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சாமியார் சொல்லுவாரு, பேரெல்லாம் சொல்ல, ஆனா 25 வயசு பையனை மட்டும் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அந்த சாமியார். அதை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் வந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட கேட்பாரு, சுயம்பு கேஸ்ல அந்த பையனோட ஏஜ் என்ன காணாம போனதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், 22 இருக்கு சார் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லுவான். அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, வருணுக்காக தான் இவன் தோசை வந்து 3 வருஷமா வந்து இங்க வந்து கழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீன்ல அமெரிக்கால
ஏரியால இருந்து கதிர் வந்ததுமே பாபநாசம் ஆத்து பக்கத்துல ஷூட்டிங் எடுப்பான். அந்த நியூஸ் வந்து சுயம்பலிங்கமுக்கு தெரிய வந்து அவர் வந்து அங்க போறாரு. ஷூட்டிங் எடுக்கிறத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சுயம்பு போய் பாக்குறாரு. அப்போ ஷூட்டிங் பிளேஸ்ல இருந்த உள்ளூர்காரன் வந்து சொல்லுவான், சுயம்புன்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு சுயம்பை பார்த்து கூப்பிடுவாங்க கதிர். இந்த சீன்ல மக்களோட மக்களா நீங்களும் குளிங்க, எங்களுக்கு 50 வயசுல இருக்கிற ஒரு ஃபேஸ் கட் வந்து ஸ்கிரீன்ல வேணும்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு சந்தோஷத்துல போறேன் சார் அப்படின்னு போய் நம்ம ஆள் வந்து அங்க நிக்கிறாரு. இந்த சீன் முடிஞ்சதுமே வீட்டுக்கு ஹாப்பியா போவாரு சுயம்பலிங்கம். நான் டிவில வருவேன், புது படத்துல நீங்க எல்லாருமே என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூத்த பொண்ணு கேட்பான், எது அந்த ஆத்துல எடுக்கிற ஷூட்டிங்கா அப்படின்னு கேட்பான். அது டிவிலாம் வராது, அது யூடியூப் சேனல்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்றா. அதை கேட்டுட்டு எதுல வந்தா என்ன, நான் வந்து ஸ்கிரீன்ல வர போறேன் அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீன்ல வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு போட்டோக்கு முன்னாடி போய் நின்று ஃபீல் பண்ணுவாரு. அப்போ அந்த போட்டோ கிட்ட பேசுவாரு, நீ சொன்னது உண்மைதான் மாப்பிள்ள, உண்மையிலே சுயம்பு தான் அந்த பையன் கொண்டு இருக்கான். அவனை இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த பையனோட டெட் பாடி கண்டுபிடிச்சு உன்னோட மரணத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவாரு. அப்பதான் நமக்கு யாருன்னு காட்டுறாங்கன்னா அந்த போட்டோல இருக்கிறது அதுதான் பாபநாசம் பார்ட் 1 மூவில சுயம்புக்கு தொந்தரவா இருந்த அந்த புலிப்பாண்டி போலீஸ். இந்த சீன்ல அந்த புலிப்பாண்டி எப்படி இறந்தான்னு இப்ப காட்டுறாங்க. பார்ட் 1 மூவி கிளைமேக்ஸ்ல ஊர் மக்கள் கூடவே அந்த மச்சானும் சேர்ந்து அந்த புலிப்பாண்டியை அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறம் இறந்து போயிருப்பான். அதனாலதான் அவனோட அத்தான் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருப்பாங்க. அடுத்த சீன்லயே கதிர் வந்து நம்ம சுயம்பை போய் பார்க்கறான். அப்ப பேசுவாங்க ரெண்டு பேருமே. என்ன பேசுவாங்கன்னா, கதிர் சொல்லுவான், என்னோட ஷார்ட் ஃபிலிமுக்கு நீங்க ஸ்டோரி கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்றீங்களா, நீங்க நல்லா ஸ்டோரி எழுதுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்க தான் எனக்கு ஸ்டோரி ரைட்டரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். போகும்போது ஒரு ஃபைல் வந்து சுயம்பு கிட்ட கொடுத்துட்டு போவான். அதுதான் அவன் எடுக்கிற மூவியோட பிளாட், அதாவது ஸ்டோரி பிளாட். ஸோ சுயம்பு பார்த்துட்டு, ஓ கிரைம் ஸ்டோரி போல, நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயம்பு அங்கிருந்து கிளம்புறாரு. ரெண்டு பேருமே அப்போ அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஊர்ல நைட் ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பான், ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு போவான். யாச்சும் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கான்னு எங்கேயுமே இருக்காது. அந்த ஊர்ல எங்கேயாச்சும் சிசிடிவி கேமரா இருந்தாலும் செக் பண்ணலான்னு பார்த்தா 3 வருஷமா பாபநாசம் ஊரிய சுத்தி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருந்தாலும் 1 வீக் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. பழைய ரிப்போர்ட்டையும் சிசிடிவி மாடலன்னு தான் போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கும். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கடுப்புல சுத்திட்டு இருப்பான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். அடுத்த நாள் சில பிளேஸ்லாம் ஷூட்டிங் எடுக்கணும், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் டேபிள்ல சுயம்பு போட்டோ இருக்கும், அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ வந்து கதிர் புரிஞ்சுக்கிறான், இன்ஸ்பெக்டரும் சுயம்பு அரெஸ்ட் பண்ணணும்னு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசுறான். அவன் யாரு, எதுக்கு வந்திருக்கான், அப்புறம் 2 பேரும் ஒன்னா பேசி 2 பேரும் சேர்றாங்க. அடுத்த சீன்ல பாபநாசம் டேம்ல வந்து அதிக மழை நீர் வருது. ஸோ ஆத்து ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியே போங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அடுத்த 3 டேஸ்ல வந்து வெள்ளம் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆத்து பக்கம் இருக்கிறதுனால டெம்பரரியா வேற பிளேஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனை மாத்துறாங்க. அடுத்த நாள் கதிர் வந்து ஒரு ஐடியா சொல்றான் இன்ஸ்பெக்டர் கிட்ட. அன்னைக்கு அவன் கண்டிப்பா வந்து தென்காசிக்கு காட்டு வழியா தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து ஒரு புது மொபைல் போன் வாங்கியிருக்கான். அதுவும் இல்லாம வருணோட கார்ல தான் தென்காசி போயிருக்கான். அங்க போய் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் வச்சிருப்பாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு கதிர் வந்து சொல்லுவான், அந்த டேல முக்கியமான சாமியார் வந்து தியான சபை வந்து நடத்திருக்காரு, எங்கேயுமே கண்டிப்பா ஃபுட்டேஜ் இருக்கும். கூடவே வந்து வருண் காணாம போன தேதியில சுயம்பு ஃபேமிலியோட தென்காசி போயிருக்காங்கிறது வந்து போய் அவன் மட்டும் தான் போயிருக்கான். எனக்கு எப்படி தெரியும்னா அவனோட ஃபேமிலி வந்து அந்த டேல வந்து வீட்டில் தான் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் அப்படின்னு கேட்பாரு. அன்னைக்கு ஊர்ல சில பேர் வந்து அவனோட ஃபேமிலியை பார்த்ததா சொன்னாங்க. அப்படி பார்த்தா அவனோட ஃபேமிலி வந்து அன்னைக்கு ஊர்ல தான் இருந்திருக்கணும். ஸோ நம்ம தென்காசி போகணும்னு சொல்லுவான் கதிர். அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து வேகமா வருவான். சார், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஆத்து மேல அடிச்சுட்டு போயிட்டு சார் அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சுயமா வந்து காட்டுறாங்க. அவர் வீட்டுல சாப்பிட்டு இருப்பாரு. அப்போ அவர் ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, அப்பா நம்ம வரும்போது ஆத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சுட்டு போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுயம்புக்கு வந்து ரொம்பவே பதட்டம் வந்துடும். உடனே சாப்பாடு போட்டுட்டு இருந்து சாப்பிட்டு இருந்தவன் அங்கிருந்து எந்திரிச்சு கிளம்புறான். அதே நேரத்தில் கதிர் வந்து தென்காசிக்கு போய் ஒவ்வொரு ஷாப்லையும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறான். எங்கேயும் அவன் கேட்குற தேதியில் இருக்காது. அப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரீட்ல வழியாக போகும்போது ஒரு வீட்டில் வந்து சிசிடிவி இருக்கும். ஆனால் அந்த வீடு வந்து 3 வருஷமா பூட்டியே இருக்கும். அந்த வீடு வந்து டூலெட் போட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கீ வாங்கி உள்ள போய் அந்த சிசிடிவி வந்து 6 மாசம் ஃபுட்டேஜ் இருக்கும். ஸோ அவன் எதிர்பார்க்குற மாதிரியே அதில் தேதியும் இருக்கும். அப்போ அவன் செக் பண்ணிட்டு இருப்பான். அவன் நினைச்ச மாதிரியே சுயம்பு தான் அந்த காரை எடுத்துட்டு போவான். அது கிளியரா அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். மழை வெள்ளம் குறைஞ்சதுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் போவாரு. அப்போ அவர் சூல வந்து ஒரு எலும்பு குத்தி இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேரை கூட்டிட்டு வந்து அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதையெல்லாம் சுயம்பு வந்து ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்றான், பசங்களெல்லாம் கூட்டிட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போய் நான் வந்து உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. 1 ஹவர்லேயே டெஸ்ட் முடிஞ்சு ரிசல்ட் வருது. அது வருணோட எலும்பு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து இப்போ காட்டுறாங்க. சுயம்பு வந்து ரொம்பவே பயத்துல நடுங்கிற மாதிரியும், அதே ஸ்கிரீன்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் தேடி போற மாதிரியும், இன்னொரு ஸ்கிரீன்ல வந்து அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கதிர்
வந்து எடுத்துட்டு வர்ற மாதிரியும் வச்சு நம்ம வந்து இங்க இன்டர்வல் சீனை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.